Hey guys, welcome back to my channel. It is Sangeet Kumar. So first of all, thank you guys so much. உங்கள் சப்போர்ட்னால இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், நான் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து லைக் இந்த டவுட் இருக்கும். நம்ம அப்ராட் வந்துட்டு பின்னாடி நம்ம பேரண்ட்ஸ்க்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து நாம் எப்படி மணி ஈஸியாக ரிசீவ் பண்ணுறது, இது ஃபாஸ்ட்டாக நடக்குமா, இல்லை எப்படி இருக்கும் ப்ராசஸ், இங்கேருந்து எப்படி அப்ராட்லேருந்து அங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் எப்படி இந்த 1 இயர் மணி ட்ரான்ஸ்ஃபர் என் பேரண்ட்ஸுக்கு பண்ணேன், அவங்க எப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோவில் யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல. ஸோ நான் என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலி நான் என் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். நீங்கள் யாராவது பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நியோ குளோபல் கார்டை பற்றி தான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் பாஸ்ட் 1 இயராக, ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 இயராக வந்து நான் நியோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு அயர்லாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, என் ஃபோன்பே வந்து என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கினேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்தியன் சிம் மூலிமா லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் ஐரிஷ் நம்பர் வாங்கும்போது, ஸோ நீங்கள் இந்தியன் நம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐரிஷ் நம்பர் போடணும். ஸோ அப்போவும் உங்கள் ஃபோன்பே வந்து ரிமூவ் ஆகாது உங்கள் ஃபோன்லேருந்து. ஸோ ஆக்டிவேட்லேயே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அப்புறம் நியோ அக்கௌண்ட் வந்து என் ஃபோன்பேயில் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போது எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு 20K இல்லை 30K வேணும்னா, எங்கள் ஃபாதர் யூபிஐ ஐடியிலேருந்து ஏன் நியோ குளோபல் யூபிஐ ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து எனக்கு இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் இங்கே நியர்பை ஏடிஎம் லைக் நியோ குளோபல்லே காமிக்கும் ஃப்ரீ ஏடிஎம்ஸ் எதுனா இருந்தால் அங்கே வித்ட்ரா பண்ண முடியும், இல்லைனா ஜஸ்ட் டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் எங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே எனக்கு ஃபாஸ்டராக நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் ஒரு 5-6 மந்த்ஸ் வந்து பார்ட் டைம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் கிடச்சி கொஞ்சம் ரெண்டெல்லாம் பே பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் வீட்டுக்கு எப்படி அனுப்பிச்சேன்னா, நான் ரீசெண்டாக வந்து ரெமிட்லிஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரெமிட்லிலையும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எந்த சார்ஜஸுமே இல்லை. ஸோ ஐ திங்க் ஒரு 89 யூரோஸ் இருந்துச்சுன்னா 89 பாயிண்ட் ஏதோ தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதை கட் பண்ணி தான் இந்தியாவுக்கு போகும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் ரெமிட்லியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். பட் எந்த சார்ஜஸும் இல்லை. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் வித்தின் 10 மினிட்ஸில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் ரீசெண்டாக கூட எங்கள் மதருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் லைக் மோர் தென் 200-300 யூரோஸ் கூட பண்ணியிருக்கேன். ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் போயிடும். ஸோ நீங்கள் அவங்க யூபிஐ வாங்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே ரெமிட்லியில் போய் டைப் பண்ணிங்கன்னா, அவங்க பேர், யூபிஐ ஐடி, சென்டர் நேம் இதெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம்னு 20 மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்படி தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இப்போ வந்ததுலேருந்து ஐ திங்க் ஒன்ஸ் நான் இந்தியாவுக்கு போனேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கரன்சி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சி கார்டே யூஸ் பண்ண முடியலன்னா, அந்த கரன்சி மூலயமா வந்து நான் அந்த கரன்சியை ஏஐபியில் டெபாசிட் பண்ணிவிட்டு, ஏஐபினா இங்கே இருக்கிற ஐரிஷ் பேங்க் அக்கௌண்ட், ஸோ அதில் டெபாசிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். பட் அங்கே சார்ஜஸ் பே பண்ணணும் மணி எக்ஸ்சேஞ்சுக்கு. பட் இருந்தாலும் ஒன் டைம் ஸோ நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே லோட் பண்ணிப்பேன். ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து நான் எப்படி இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா, என் கிரெடிட் கார்டு. ஸோ இந்தியாவில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுட்டு இருக்கேன். அந்த கிரெடிட் கார்டு ஆக்சுவலி எங்கேயோ யூஸ் ஆகுது. ஸோ சப்போஸ் நான் எங்கேனா ஷாப்பிங் போனேன், என்கிட்ட காசு இல்லைன்னா நான் கிரெடிட் கார்டு டேப் பண்ணுறேன், அதுவும் ஒர்க் ஆகுது கம்ப்ளீட்லி ஃபைன். பட் சார்ஜஸ் வந்து நான் இருக்குது, பட் அவ்வளோவா இல்லை. ஐ எம் ஓகே, ரொம்ப சார்ஜஸ் இல்லை. நான் பார்த்த அளவுக்கு ஐ திங்க் ஃபார் 30 யூரோஸ் 150 ருபீஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் டேக்ஸ் வந்து ஒரு 15-16 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து
ஒரு 3000 எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 200 இருக்கும். ஸோ நான் அது எமர்ஜென்சி பர்பஸுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். யூ கேன் யூஸ் எனிவேர். நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஆப்ஷன் ஆன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்னு. அது பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இப்போ நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எதனா கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னான்னு கூட நான் என் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்தியாவில் கிஃப்ட் பண்ணுவேன். லைக் ஃப்ளிப்கார்ட்லேயோ மிந்த்ராலேயோ ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து ரெமிட்லியில் அந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிடுவேன். ஸோ அது இன்னும் ஈஸி. ஸோ நான் இப்படி தான் பண்ணுறேன். இப்போ சார்ஜஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர். ஆனால் அவ்வளோ சார்ஜஸ் இல்லை. நான் இப்போ 1 இயராக ஆல்மோஸ்ட் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதனா பெட்டர் வே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் கற்றுக்குறேன். ஸோ நானும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியராக இருக்கும். பட் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸ்பெஷலி அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நியோவில் நிறைய பேர் நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்ல, ஏன்னா அப்போது அந்த ஆப்ஷன் இல்லை. பட் இப்போ வந்து நீங்கள் இன்கேஸ் லோட் பண்ணுறீங்கன்னா கீப் இட் பிலோ 2 lakhs. 2 lakhsக்கு மேலே ஒரே வாட்டி லோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 7 lakhsக்கு இயர்லி ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. 7 lakhs அபோவ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு 20% டிடிஎஸ் டேக்ஸ் கட்டணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தாலும் 7 lakhs கீழே வைங்க. நீங்கள் நியோலே இல்லை எந்த ஃபோரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் 7 lakhs கீழே இருந்தால் தான் உங்களுக்கு டேக்ஸ் கம்மி. அதுக்கு மேலே போச்சுன்னா 20% பே பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ நான் என் 7 lakhs கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 20%. ஸோ அதனால் நான் இப்போது ரீசெண்டாக நியோவில் லோடே பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு பார்ட் டைமில் வர்றது நான் அப்படியே ரெமிட்லியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நான் 1 இயர்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதனா பெட்டர் ஆப்ஷன்ஸ், பெட்டர் சாய்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கற்றுக்குறேன், நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் உங்களுக்கு எதனா வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.